கோவையில் பாஜகவினர் கைது செய்யப்பட்டதற்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில், குற்றவாளிகளுக்கு ஊர்வலம் நடத்த அனுமதி, அதை தட்டி கேட்டால் கைது என தமிழக அரசின் இந்த போக்கை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். குற்றவாளிகளுடன் கைகுலுக்குவது, நேர்மையாளர்களை கைது செய்வது தமிழக அரசின் நியாயமற்ற, நீதியற்ற நடைமுறை எனவும், வன்முறையாளர்களுக்கு ஆதரவு, நன்முறையாளர்களுக்கு அனுமதி மறுப்பு என்ற மாற்றாந்தாய் மனப்பான்மையை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய கோரிய வழக்கில் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியதை மறு ஆய்வு செய்ய கோரி மனு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிமன்றத்தின் முடிவை தமிழக அரசு மதிக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டிய நீதிபதிகள், இந்த மோசடியில் எத்தனை சாட்சிகள் உள்ளனர் என்ற விவரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், இந்த வழக்கில் உள்துறை செயலாளரை எதிர்மனுதாரராக சேர்த்து நோட்டீஸ் பிறப்பித்து பதில் தர வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளனர். இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கில் புகார்தாரரின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு அளித்த மனுவை பரிசீலிக்க உத்தரவிடக் கோரி சூரியமூர்த்தி என்பவர் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், புகார்தாரர் சூரியமூர்த்தி ஆகியோருக்கு தலைமை தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் தேர்தல் ஆணைய நோட்டீஸுக்கு பதிலளிக்க 8 வார கால அவகாசம் வழங்கிடக் கோரி சூரியமூர்த்தி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிபதிகள் சுப்பிரமணியம் மற்றும் குமரப்பன் அமர்வு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. சென்னை போரூரில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரசாருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுடி ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. காங்கிரஸ் மூத்த தலைவர் தங்கபாலு தலைமையில் 200க்கும் மேற்பட்ட காங்கிரசார் போரூர் மேம்பாலத்தின் கீழே ஆர்ப்பாட்டம் செய்தனர். அப்போது அமித்ஷாவின் உருவப்படத்தை தீ வைத்து கொளுத்தியவர்களிடமிருந்து போலீசார் அதனை பறித்ததால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுடி ஏற்பட்டது. மேலும் சாலை மறியல் செய்தவர்களை போலீசார் அப்புறப்படுத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. அம்பேத்கர் தொடர்பான மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் கருத்துக்கு வெற்றிமாறன், ப. ரஞ்சித் உள்ளிட்ட இயக்குநர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அம்பேத்கர் பெயருக்கு பதில் கடவுளின் பெயரை உச்சரித்திருந்தால் சொர்க்கத்திற்காவது சென்றிருக்கலாம் என அமித்ஷா கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அம்பேத்கர் இல்லாமல் நவீன இந்தியாவை கட்டமைக்கவே முடியாது எனவும், அவரது பெயருக்கு பின்னால் இருக்கும் சக்தியை தற்போது பாஜகவினர் புரிந்து கொண்டிருப்பர் எனவும் இயக்குநர் ப. ரஞ்சித் குறிப்பிட்டுள்ளார். அம்பேத்கரை பின்பற்றுபவன் என்ற முறையில் பெருமையாக உணர்வதாகவும் அவர் கூறியுள்ளார். அம்பேத்கர் குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சு கண்டனத்துக்குரியது என இயக்குநர் வெற்றிமாறனும் கருத்து தெரிவித்துள்ளார். மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த இருவரின் குடும்பத்தினருக்கு தலா 18 லட்சம் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. அனல்மின் நிலையத்தின் 6வது யூனிட்டில் ஏற்பட்ட விபத்தில் 5 தொழிலாளர்கள் மீட்கப்பட்டு 4 பேர் மேட்டூர் அரசு மருத்துவமனையிலும் மற்றும் ஒருவர் கோவையில் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்தில் உயிரிழந்த வெங்கடேசன், பழனிசாமி இருவரின் குடும்பத்திற்கும் மின்வாரியம் மற்றும் ஒப்பந்ததாரர் தரப்பில் தலா 17.5 லட்சமும், ஈமச்சடங்குக்காக தலா 50,000 ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் வழங்கினார். குரூப் 2A முதன்மை தேர்வுகள் OMR முறையில் நடத்தப்படும் என TNPSC அறிவித்துள்ளது. குரூப் 2A பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகள் அண்மையில் வெளியாகின. இதில் குரூப் 2A பணியிடங்களுக்கான முதன்மை தேர்வு வருகின்ற பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ளது. 23,000 பேர் குரூப் 2A தேர்வு எழுத தகுதி பெற்றுள்ள நிலையில் அவர்களுக்கான தேர்வு கணினி வழியில் நடத்த TNPSC முடிவு செய்தது. அண்மையில் 4,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு நடைபெற இருந்த உதவி வழக்கு நடத்துனர் நிலை 2க்கான தேர்வுகள் நடத்தப்பட்டு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் ரத்து செய்யப்பட்டது. இதன் காரணமாக குரூப் 2A தேர்வு OMR தாள் முறையில் நடைபெறும் என்று TNPSC தற்போது அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகை என்று அறிவிக்கப்பட்ட UGC நெட் தேர்வு தேதியை மாற்றி அமைக்குமாறு மத்திய அரசுக்கு மதுரை MP சு. வெங்கடேசன் கடிதம் எழுதியுள்ளார். முன்னதாக பட்டய கணக்காளர் தேர்வு தேதியை பொங்கல் விடுமுறையில் அறிவித்ததற்கு எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து அந்த தேர்வு தேதி மாற்றி அமைக்கப்பட்டது. இந்நிலையில் UGC நெட் தேர்வின் முக்கிய பாடங்களுக்கு ஜனவரி 15, 16 தேதிகளில் தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழர் பண்பாட்டோடு ஆழ்ந்த தொடர்புள்ள உழவர் கொண்டாட்ட நாள் பொங்கல் திருநாள் எனவும், அத்தகைய நாளை மட்டும் மத்திய அரசின் தேர்வு முகமைகள் எப்போதும் குறிவைப்பது ஏன் எனவும் சு. வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்து தேர்வு தேதியை மாற்றியமைக்குமாறு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மற்றும்
தேர்வு முகமை பொது இயக்குநர் பிரதீப் சிங் கரோலா ஆகியோருக்கும் அவர் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் கைடாக இருந்த பேராசிரியர்கள் சஸ்பெண்ட் ஆன நிலையில் அவர்களிடம் படித்து வந்த ஆராய்ச்சி மாணவர்கள் 5 மாதங்களாக பெரும் சிக்கலை சந்தித்து வருகின்றனர். பல்கலைக்கழக பதிவாளராக பணியாற்றிய ராமகிருஷ்ணன் பாலியல் புகாரிலும், பேராசிரியர் மகாலிங்கம் என்பவர் நிதி முறைகேட்டிலும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இதனால் இவர்களை வழிகாட்டியாக கொண்டு பயின்று வந்த 13க்கும் மேற்பட்ட PhD மாணவர்கள் பெரும் சிக்கலுக்கு உள்ளாகியுள்ளனர். வேறு கைடுகளிடம் மாணவர்களை மாற்ற பல்கலைக்கழக நிர்வாகம் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ரயில் பயணிகள் R-Wallet பயன்படுத்தி UTS மொபைல் ஆப் அல்லது ATVM மூலம் டிக்கெட் எடுத்தால் 3% கேஷ்பேக் வழங்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் R-Wallet ரீசார்ஜ் செய்யும் போது வழங்கப்பட்ட 3% சலுகை தற்போது டிக்கெட் எடுக்கும் போது வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய வசதி அனைத்து வகையான முன்பதிவு இல்லாத டிக்கெட்டுகள், பிளாட்ஃபார்ம் டிக்கெட் மற்றும் சீசன் டிக்கெட்டுகளை UTS மொபைல் செயலியில் உள்ள R-Wallet அல்லது ATM மூலம் வாங்கும் பயணிகளை ஊக்குவிக்கும் விதமாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் பயணிகள் நீண்ட வரிசையில் நின்று டிக்கெட் பெறுவதை தவிர்க்கும் விதமாக UTS மொபைல் ஆப்பை பயன்படுத்தி எளிதில் டிக்கெட் பெற்றுக் கொள்ளுமாறும் தெற்கு ரயில்வே கேட்டுக் கொண்டுள்ளது. வேலூர் மாவட்டம் KV குப்பம் அருகே பாஜக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 பேர் காட்பாடி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். நாகல் பகுதியைச் சேர்ந்த பாஜக ஆலய மேம்பாட்டு பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் விட்டல்குமார் கடந்த 16ஆம் தேதி சாலையோரம் இடைப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடந்த நிலையில் உயிரிழந்தார். KV குப்பம் போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிந்து விசாரித்து வந்த நிலையில் விட்டல்குமாரை அடித்து கொலை செய்ததாக நாகல் கிராமத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார், கீழத்தூரைச் சேர்ந்த கமலதாசன் ஆகிய இருவரும் காட்பாடி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் EIT பாரி சர்க்கரை ஆலை முன்னாள் லேபர் யூனியன் தலைவர் ஜீவானந்தம் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக லேபர் யூனியன் தேர்தல் நடந்தது. இதில் ஜீவானந்தம் அணி தோல்வியடைந்தது. வெற்றி பெற்ற அணியினர் பூஜை செய்வதற்காக லேபர் யூனியன் அலுவலகத்தை திறந்தபோது அங்கே ஜீவானந்தம் படுத்தபடி உயிரிழந்து கிடந்தார். தகவலின் பேரில் நெல்லிக்குப்பம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி கடலூர் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் உயிரிழப்பு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.